அத்தியாயம் 971 யார் யாருக்கு கற்பித்தார்? ஒருவேளை கவனத்தின் மையம் இனி அவர்கள் மீது இருக்காது என்று சக்கி நினைக்கத் தொடங்கும் போது தனுஷ் முன்னால் சென்று அந்த வார்த்தைகளைச் சொன்னான். சுற்றிலும் இருந்த சில மாணவர்கள் ஏற்கனவே தங்கள் திசையை பார்த்தபடி பேசுவதைக் கேட்டனர். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் செய்ததைப் போல ஒரு பிரபலமான தலைமை ஜெனரல் ஒவ்வொரு நாளும் வகுப்பில் கலந்து கொள்வது இல்லை. யாரை அழைத்து வந்தார்கள் மற்றும் ஒரு ஸ்பேரிங் மேட் சொற்களை பார்த்த பிறகு கிட்டத்தட்ட அனைவரும் தங்கள் திறமைகளில் கவனம் செலுத்துவதை நடைமுறையில் நிறுத்திவிட்டனர். நிலவன், நான் உன்னை முதலில் சந்தித்தபோது நீ எனக்கு ஒரு எளிதான வேலையை தருகிறாய் என்று நினைத்தேன். ஆனால் இந்த பணி நான் முதலில் நினைத்ததை விட மிகவும் கடினமானது. நீங்கள் ஏன் அவரை கண்காணிக்க வேண்டும் என்று இப்போது எனக்கு தெரியும். சக்கி நினைத்தார். ஆனால் தனுஷ் விலகிச் சென்று சண்டைக்கு தயாராகி வருவதை பார்த்து அவனால் கோபமாக இருக்க முடியவில்லை. சரி, கடைசியில் நீங்கள் சொன்ன ஒரு அருமையான வரி, அதனால் நான் உன்னை மன்னிக்கிறேன். இப்போது இந்த மாணவனை அடித்துவிட்டு பணியைத் தொடரலாம். ராபின் அந்த பகுதி தெளிவாக இருப்பதை உறுதி செய்து கொண்டு இருவரும் சண்டையிடும் மையத்தை நோக்கி நின்று கொண்டிருந்த போது மற்றொரு பார்வையாளர் அந்த அறைக்கு வந்து சேர்ந்தார். வகுப்பு எப்படி நடக்கிறது என்பதை பார்க்க விரும்பி உள்ளே நுழைந்தார். பூமியில் பிறந்தவர்களில் ஒருவரான சமந்தாவின் தலைமை ஜெனரல் மல்கோத்ரா தளபதி ஒருவர் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அவளும் கேள்விப்பட்டிருந்தாள். துரதிருஷ்டவசமாக அவரது குழுவில் அவரது கடமைகள் காரணமாக வகுப்பின் தொடக்கத்தில் அவளால் தோன்ற முடியவில்லை. ஆனால் உச்சபட்ச மல்கோத்ரா குடும்ப உறுப்பினரின் முதல்நிலை ஆர்ப்பாட்டத்தை பார்க்க அவள் கீழே இறங்கினால் நன்றாக இருக்கும் என்று முடிவு செய்தாள். அந்த நேரத்தில்தான் ஒரு போட்டிக்கு நடுவராகப் போவதைப் போல 2 பையன்களுடன் அவரை கண்டாள். கொஞ்சம் பொறு, இன்னும் கூட்டத்தில கூட்டிட்டு வந்த பையன் இல்லையா? சமந்தா அடையாளம் கண்டு கொண்டார். ஆனால் அதைப் பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. மேலும் ஓரிடத்தில் இருக்கவும் ஸ்பாரிங் மேட்ச் விளையாடுவதை பார்க்கவும் முடிவு செய்தார். தனுஷ் இருக்கும் இடத்தை ராபின் வலது பக்கம் பார்த்தார். தயாரா? அவர் கேட்டார். பின்னர் அவரது இடது பக்கம் பார்த்தார். அங்கு அவரது மாணவர் லின் இருந்தார். தயாரா? சரி, மல்கோத்ரா குடும்பத்தை விட உன்னுடைய திறமை வலிமையானது என்று சொல்கிறாய். நீங்கள் அனைவரும் பேசுகிறீர்களா என்று பார்ப்போம். சண்டையின் ஆரம்பம் என்று அடையாளம் காட்டுவதற்காக ராபின் தனது கைகளை கீழே சுழற்றினார். ஒரு நொடியில் லினின் 2 கைகளும் மின்னலால் மூடப்பட்டன. அவற்றை ஒன்றாக வைப்பது முதல் வேலையாக தனுஷை நோக்கி மின்னல் போல் சுடப்பட்டது. இவ்வளவு இளம் வயதிலேயே ஒரு குழந்தைக்கு அவரது திறமையின் செயல்பாட்டின் வேகம் ஆச்சரியமாக இருக்கிறது. மல்கோத்ரா குடும்பம் அவர்களின் புதிய தலைவருக்கு பிறகு பலமாகிவிட்டது போல் தெரிகிறது, சமந்தா யோசித்தாள். அவர்களுடைய தலைவர் அவருடைய சில நுட்பங்களை கடைபிடித்ததாக நான் கேள்விப்பட்டேன். அவை நன்றாக பயன்படுத்தப்பட்டதாக தெரிகிறது. கடந்த முறை தனுஷ் இதே போன்ற ஒரு விஷயத்தால் எப்படி பாதிக்கப்பட்டார் என்பதை பார்த்து பெரும்பாலான மாணவர்களுக்கு அவர் மீது நம்பிக்கை இல்லை. சக்கிக்கு கூட கொஞ்சம் கவலையாக இருந்தது. எனது மின்னல் தாக்குதலை எந்த ஒரு வாளாலும் தடுக்க முடியாது, அது ஏற்படுத்திய தாக்கத்தை பார்க்கும் வரை லின் யோசித்தான். அவரது வேலைநிறுத்தம் சுவரில் இருந்து ஒரு அங்குல ஆழத்தில் மட்டுமே இடிக்க முடிந்தது. இந்த நபரின் பூமி மட்டம் எவ்வளவு உயரம்? ஒரு பூமியின் திறனை காத்திடு. ஷிரோ மிகவும் அதிர்ச்சியடைந்தார். அவர் கேள்வியை மழுங்கடித்தார். அவருக்கு உண்மையில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. கடைசியாக தனுஷ் சண்டையை பார்த்தபோது அவர் டெலிகினேசிஸை பயன்படுத்தினார். பூமியின் திறனை அவரால் எவ்வாறு பயன்படுத்த முடிந்தது? விரைவில் சுவர் அலை போல் நகர ஆரம்பித்தது. அது மட்டும் அல்ல, பூமி முழுவதும் ராட்சத அலைகளாக உருவெடுத்திருந்தது. லின் வலிமையான லைட்டிங் தாக்குதல்களைச் செய்ய தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தார். ஆனால் அது பூமியின் ராட்சத அலைகளை தாக்கியபோது அது ஒன்றும் செய்யாதது போல் தோன்றியது. இதை பார்த்து அவர் தனது வேகத்தை பயன்படுத்தி அலையை விஞ்ச முயன்றார். வலதுபுறம் திரும்பியபோது தன்னை விட உயரமான மற்றொரு அலை அவன் வழியே வந்து கொண்டிருந்தது. இடதுபுறமும் அப்படியே இருந்தது. எவ்வளவு பூமியை அவனால் கட்டுப்படுத்த முடியும்? லின் யோசிக்க ஆரம்பித்தான். இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த அவனால் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். அதை நோக்கி நேராக ஓடிய அவன் உடல் முழுவதையும் மின்னலில் மூடிக்கொண்டான். குதித்து அவர் தனது உடலைச் சுழற்றினார். முன்னோக்கிச் சுழன்று தனது முழு உடலையும் ஒரு பெரிய மின்னலாக மாற்றினார். மல்கோத்ரா குடும்பத்தின் கையொப்ப நகர்வுகளில் ஒன்று. நான் அதை அனுபவிக்கவில்லை என்றாலும் அதை நான் சில முறை பார்த்திருக்கிறேன், சமந்தா யோசித்தாள். இன்னும் அந்த பையன் எப்படி இவ்வளவு பூமியை கட்டுப்படுத்த முடியும்? தனுஷ் என்ன செய்து கொண்டிருந்தான் என்பது அவ்வளவு சுவாரஸ்யமாக தெரியவில்லை என்றாலும் இந்த அளவு பூமியை ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்த பெரிய அளவிலான என்சி புள்ளிகள் தேவைப்படும். 8 நிலை பயனரின் புள்ளிகளுக்கு அப்பாற்பட்ட புள்ளிகள். அவர் உடைக்க மாட்டார், ராபின் முணுமுணுத்தார். லின் சுவரில் மோதியபோது இம்முறை பூமியில் ஏற்பட்ட சேதம் அவரது முந்தைய தாக்குதலை விட வலுவாக இருந்த போதிலும் வெறும் நொடிகளில் பல சிற்றின் அலைகள் உருவாகிய போது அது பயனற்றது. விரைவில் அது முழுவதுமாக அவர் மீது விழுந்தது. நிறுத்து, சண்டை முடிந்தது, ராபின் கத்தினார். இந்த பூமி முழுவதையும் அகற்றும். நான் அவரை எளிதாக அணுகினேன் என்று உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்று நான் நம்புகிறேன் என்று தனுஷ் குறிப்பிட்டான். ராபின் முதலில் தனது மாணவர் நலமாக இருப்பதை உறுதி செய்தார். மேலும் அவர் முற்றிலும் நலமாக இருந்தார். தனுஷ் சொன்னது உண்மை என்று தெரிந்தது. அவர் செய்ததெல்லாம் பெரிய அளவிலான பூமியை நகர்த்தியது. அவர் உண்மையில் அதைக் கொண்டு தாக்கவில்லை. ஆனால் அவரது சக்திகளின் அளவை காட்டி அவரை மூழ்கடித்தான். லினை இழந்ததைப் பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த இழப்பை நீங்கள் வலுவாக பயன்படுத்த வேண்டும். நான் வருத்தப்பட மாட்டேன்.
நீங்கள் ஒரு அரக்கனை எதிர்த்து தோற்றது போல் தெரிகிறது, ராபின் கூறினார். லினை பார்த்த பிறகு ராபின் இன்னும் ஒரு முறை முன்னோக்கி நடந்தார். அவன் மனதில் ஒரே ஒரு விஷயம் இருந்தது. உனக்கு பாடம் சொல்லித் தருகிறேன் என்று சொன்னேன், அதற்கு பதிலாக என் மாணவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தாய் போலிருக்கிறது. நாம் ஏன் பாடத்தை தொடரக்கூடாது? எனக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது சரியா? ராபின் கேட்டார். இன்னும் வகுப்பில் கவனம் செலுத்துவது போல் நடித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் இப்போது முற்றிலுமாக நின்றுவிட்டார்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியரும் உதவியாளர்களும் நின்றுவிட்டனர். அவர்கள் கேட்டதை அவர்களால் நம்ப முடியவில்லை. இப்போது இது அவர்கள் பார்க்க விரும்பிய ஒன்று. எல்லாவற்றிற்கும் மேலாக மல்கோத்ரா திறன் மிகவும் வலிமையானது என்பதை நான் உங்களுக்கு நிரூபிக்க வேண்டும், ராபின் கூறினார். இந்த நிலையில் தனுஷ்தான் விரும்பியதை எப்படியும் செய்யப் போகிறார் என்று நினைத்த சக்கி, அந்த சேற்றை வைத்து தனுஷ் தயாரித்ததையும் சபிக்கப்பட்ட குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களையும் பார்த்ததும் சபிக்கப்பட்டவர்களின் வலிமை எவ்வளவு என்று தெரியுமா என்று யோசித்தார். அவர்களது குடும்பத்தில் இருந்த உறுப்பினர்கள். இந்த அணியில் இணைந்தது எனது அதிர்ஷ்டம். சரி என்று நிதானமாக பதிலளித்த தனுஷ் தான் முன்பு இருந்த தொடக்க நிலைக்கு திரும்பினான். இனி யாரும் பாடத்தில் கவனம் செலுத்தவில்லை, மாறாக அவர்கள் கண்முன் தோன்றவிருந்த சண்டையை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் என்று உறுதியாகச் சொல்லலாம். அந்த பையன், அவன் நம்ப முடியாத அளவிற்கு வலிமையானவன் என்று சமந்தா நினைத்தார். உடனடியாக ஒரு குறிப்பிட்ட உயர் பதவியில் இருக்கும் நபரை அழைக்க முடிவு செய்தார். மறுமுனையில் ஆஸ்கார் சுப்ரீம் கமாண்டர் பதிலளித்தார். இவ்வளவு முக்கியமான நேரத்தில் உங்களை தொந்தரவு செய்ததற்கு வருந்துகிறேன். ஆனால் அசாத்தியமான திறமை கொண்ட ஒரு மாணவனை நான் இப்போதுதான் கண்டேன். அவன் எர்போன் குழுவிற்கு வருவதை உறுதி செய்ய வேண்டும், சமந்தா கூறியுள்ளார். ஓ, பையனின் பெயர் மற்றும் வகுப்பு உங்களுக்கு தெரியுமா? ஆஸ்கார் கேட்டார். என்னிடமிருந்து பெற்ற விவரங்களை நினைத்துப் பார்க்கையில் அவள் பெயர் நினைவுக்கு வந்தது. பையன் தனுஷ் என்ற பெயரில் செல்கிறான், அவள் பதிலளித்தாள். ஆஸ்கார் ஒரு பெரிய பெருமூச்சுடன் பதிலளிக்கும் வரை சிறிது இடைநிறுத்தம் ஏற்பட்டது. அந்த பையன், அவன் திறமைசாலி என்று எனக்கு தெரியும். துரதிருஷ்டவசமாக அவன் ஏற்கனவே சபிக்கப்பட்டவனை சேர்ந்தவன். அந்த நேரத்தில் லின் இப்போது போட்டி தொடங்குவதற்கான அறிகுறியாக இருந்த சண்டை தொடங்கியது. கைகளை கீழே வீசி எறிந்தவுடன் தனுஷ் இம்முறையும் முன்பு போலவே சேரும் சகதியுமாக தொடங்கினான். அவர்கள் அவரை நோக்கி வந்தபோது எல்லா திசைகளிலிருந்தும் என்ன நடக்கப் போகிறது என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர். முதலில் ராபின் பூமியின் அலையை தாக்கினார், ஆனால் அது நொறுங்கியவுடன் அது விரைவாக மீண்டும் கட்டப்பட்டது. இதை பார்த்த லின் கூட தன் ஆசிரியரிடம் பதில் இல்லை என்று நினைத்து கவலைப்பட ஆரம்பித்தான். அந்தச் சுவரை இடிப்பது என் நேரத்தை வீணாக்கிவிடும், ராபின் நினைத்தார். எல்லா முனைகளிலிருந்தும் சுவர் அவரை அடையும் முன் அவரது உடல் முழுவதும் நீல நிற ஒளியில் ஒளிரத் தொடங்கியது. விரைவில் ஒவ்வொரு திசையிலிருந்தும் 4 அலைகளும் அவர் நின்ற இடத்தை முழுவதுமாக உட்கொண்டன. அவர்கள் தரையில் விழுந்தாலும் உருவம் இல்லை. அல்லது பார்க்கக்கூடிய நபர். அவர்கள் மேலே பார்த்தபோது ராபின் ஏற்கனவே தனது பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். உங்கள் பூமியின் சக்திகள் வலுவாக உள்ளன, அதனால் நீங்கள் ஏன் நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. ஆனால் மல்கோத்ரா குடும்பத்திற்கும் வேகம் இருக்கிறது, ராபின் நேரடியாக தனுஷை நோக்கி மின்னல் தாக்கியதாக கூறினார். இருப்பினும் அடுத்து என்ன நடந்தது யாரும் எதிர்பார்க்கவில்லை. தனுஷின் உடலும் நீல நிறத்தில் ஒளிரத் தொடங்கியது. உடல் முழுவதும் மறைந்து மின்னல் காற்றைத் தவிர வேறு எதையும் தாக்கவில்லை. அரங்கை சுற்றி பார்த்தபோது தனுஷ் வேறொரு இடத்தில் காணப்பட்டான். இப்போது அவரது வலது கை முழுவதும் மின்னலில் மூடப்பட்டிருந்தது. இப்போது அவருக்கும் மின்னல் திறன் உள்ளது. இந்த நபர் யார்? ஷிரோ யோசித்துக் கொண்டே இருந்தான். அவர் யார் என்பதை கண்டுபிடிக்க பல திறன்களை பயன்படுத்துவதை பார்த்து அனைத்து மாணவர்களும் விவாதித்தனர். ராபினை பொறுத்தவரை இதை பார்த்தவுடன் அவரது கண்கள் விரிந்தன. அவரது கைகளை மூடிய மின்னல் உடனடியாக மறைந்தது. மன்னிக்கவும், நான் செய்த அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று ராபின் கூறினார். நீங்கள் யார் என்று எனக்கு தெரிந்திருந்தால் நான் உங்களை மிகவும் மரியாதையுடன் நடத்தியிருப்பேன். ராபின் மீண்டும் தனுஷை வணங்கினார். சபிக்கப்பட்ட பிரிவு தலைவர் நன்றாக இருக்கிறார் என்று நம்புகிறேன். மல்கோத்ரா குடும்பம் உங்களுக்கும் அவருக்கும் பெரும் கடன்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ராபின் முழு இடத்தையும் விட்டு வெளியேறியதும் அவர்கள் இருந்த பயிற்சி கூடத்திலிருந்து முற்றிலும் வெளியேறியதும் காணப்பட்டது. அனைவரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. சமந்தா தனுஷை பார்த்தார். அவர் யார் என்று கண்டுபிடிக்க முயன்றார். ஆனால் அவரிடம் எந்த துப்பும் இல்லை. இந்த மாணவர் சபிக்கப்பட்ட கோஷ்டியைச் சேர்ந்தவர். மல்கோத்ரா ஜெனரல் அவருக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்தார். சபிக்கப்பட்ட கோஷ்டியினரைப் பற்றி நாம் ஏன் கேட்கிறோம்? மல்கோத்ரா கோஷ்டி இந்த அந்நியர்களை விட உயர்ந்த பதவிகளில் இருக்க வேண்டும், மேலும் மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும். சபிக்கப்பட்ட பிரிவினர் இந்த அளவு மரியாதையுடன் நடத்தப்படுகிறார்கள். சபிக்கப்பட்ட பிரிவு என்றால் என்ன? சமந்தா யோசித்தாள். அதே நேரத்தில் ஷிரோவும் சபிக்கப்பட்ட பிரிவினரிடம் மேலும் மேலும் ஈர்க்கத் தொடங்கினார். சபிக்கப்பட்ட பிரிவு நீங்கள் நினைப்பதை விட மிகவும் வலிமையானது. ஷிரோ தனது ஆசிரியர் இந்த வார்த்தைகளை சொன்னது நினைவுக்கு வந்தது. அத்தியாயம் 972 காணாமல் போன நபர். தலைமை ஜெனரல் ராபின் அறையை விட்டு வெளியேறினார். அதிகம் பேசவில்லை, எதுவும் பேசவில்லை. இது சுற்றியுள்ள அனைவருக்கும் குழப்பத்தை அதிகரித்தது. ஜெனரல் ராபின் ஒரு மாணவரிடம் சண்டையிட்டு தோற்றாரா? அவர்களில் ஒருவர் அமைதியாக கேட்டார். நான் தளர்வாக சொல்ல மாட்டேன், ஆனால் அவருடன் சண்டையிட மறுக்கிறேன். அதை மறந்துவிடு. அவன் என்ன செய்தான் பார்த்தாயா? ஒரே நேரத்தில் 2 விதமான திறன்களை பயன்படுத்தினான். அது எப்படி சாத்தியம்?
இது சில வகையான பிரதிபலிப்பு திறன் அல்லது ஒரு மாயையாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு மாயையாக இருந்தால் ஜெனரல் அவ்வாறு செயல்படுவார் என்று நான் நினைக்கவில்லை. மாணவர்கள் கேட்க பல கேள்விகள் இருந்தன, ஆனால் தலைமை ஜெனரல் அங்கு இல்லாததால் அவர்கள் அனைவரும் இருந்த ஒருவரை பார்க்க திரும்பினர். மாணவர்கள் கூட்டம் தனுஷ் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு விரைந்து செல்ல அதிக நேரம் எடுக்கவில்லை. இது ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் யார்? உன் திறமை என்ன? உங்களுக்கும் ஜெனரலுக்கும் ஒருவரையொருவர் தெரியுமா? மக்கள் கூட்டம் தன்னை நோக்கி பாய்வதை பார்த்து ஒரு மில்லியன் வித்தியாசமான கேள்விகளை கேட்ட தனுஷ் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே உறைந்து போனான். பூமியின் திறனை பயன்படுத்தி லின்னுடன் செய்ததைப் போலவே மக்கள் அலை அவனை உட்கொள்வது போல் தோன்றியது. இருப்பினும் மக்கள் கூட்டம் நெருங்குவதற்கு முன்பு 2 பேர் அவனை அணுக விடாமல் தடுக்கத் தொடங்கினர். ஷிரோ மற்றும் சகி. இப்படி ஏதாவது நடக்கும் என்று கணித்து தனுஷின் அசட்டுத்தனமான கேரக்டரை பார்த்து அவர் உறைந்து போவது தெரிந்தது. கைகளை நீட்டி சில மாணவர்களை தடுக்க முடிந்தது, ஆனால் அவர்கள் விரைவில் மக்கள் அலையால் மிதிக்கப்படுவார்கள். ஏய், உன்னை இங்கிருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு திறமையை நீ பெறவில்லையா? சக்தி கேட்டான். இதைக் கேட்ட தனுஷ் உடனே கண்களை மூடிக்கொண்டான். விரைவில் அவன் முற்றிலும் மறைந்துவிட்டான். அறையில் அவனை யாரும் பார்க்க முடியவில்லை, ஆனால் அவன் இன்னும் அங்கேயே இருந்தான். மற்ற திறன்களை பெற முயற்சிக்கும்போது அது கைக்கு வரலாம் என்று எண்ணி அவனுக்கு கிடைத்த திறமைகளில் ஒன்று கண்ணுக்குத் தெரியாதது. அதன் மூலம் தனுஷ் மற்ற அனைவரிடமிருந்தும் விசாரணையில் இருந்து சமாளித்து வெளியேறினார். அவனை கண்டுபிடிக்க முடியாததால் மாணவர்கள் விரைவாக கைவிட்டனர், ஆனால் வகுப்பு முடிந்ததும் அவர்கள் விடவில்லை. விரைவில் என்ன நடந்தது என்ற செய்தி பள்ளி முழுவதும் பரவத் தொடங்கியது. நாள் முழுவதும் தனுஷை தேடிய மாணவர்களால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை, ஆனால் மற்றவர்களை விட உறுதியான ஒரு நபர் இருந்தார். ஷிரோ. வகுப்பு முடிந்ததும் அனைவரும் தனுஷை தேடிக் கொண்டிருந்தபோது அதற்கு பதிலாக ஷிரோ சக்கியை பின்தொடர்வது நல்லது என்று நினைத்தார். அவர்கள் இருவரும் ஒரு முறை அல்ல, இப்போது 2 முறை ஒன்றாக இருந்தது. அது ஒரு தற்செயல் நிகழ்வு என்று அவர் நினைக்கவில்லை. ஆயினும் கூட சில காரணங்களால் சக்கியை கண்டுபிடிப்பது நம்ப முடியாத அளவிற்கு கடினமாக இருந்தது. அந்த பையன் மறுபடியும் எப்படி இருந்தான்? அவருக்கு காட்டு முடி இருந்ததா அல்லது நீண்ட முடி இருந்ததா? காத்திருங்கள், அவரது தலைமுடி என்ன நிறம்? அந்த பையனை நினைச்சுக்கிறது ஏன் இவ்வளவு கஷ்டமாயிருக்கு? ஷிரோ யோசித்தார். இருப்பினும் இறுதியில் அவர்கள் இருவரும் ஒரே வகுப்பில் கலந்து கொண்டதால் அவர் அவரிடம் ஓடினார். வகுப்பறைக்கு திரும்பியதும் என் வகுப்புத் தோழர்களின் காதுகளுக்கும் இந்த செய்தி எட்டியது போல தோன்றியது. தனுஷை தேடும் முயற்சியில் அவர்கள் முறுக்கி பார்த்தனர், ஆனால் எங்கும் கிடைக்கவில்லை. ஏய் ஷிரோ, தனுஷ் ராபின் மல்கோத்ராவை அடித்தது உண்மையா? ஸ்விருடன் அவனை நெருங்கி வீனஸ் கேட்டான். அவர்கள் இருவரும் எப்போதும் மற்றொரு ஜோடி போல ஒன்றாக இருப்பது போல் தோன்றியது. நான் சொல்வது சரியில்லை. இருவருக்கும் ஒரு போட்டி இருந்தது. ஜெனரல் திடீரென்று தோல்வியடைந்தார், அதனால் அவர் வெற்றி பெற்றார் என்று நீங்கள் கூறலாம் என்று நினைக்கிறேன் என்று ஷிரோ பதிலளித்தார். ஆனால் ஷிரோ தனுஷ் மீது ஆர்வம் காட்டுவதற்கு இதுவே காரணம் அல்ல. அது அவருடைய திறமை. எப்படியோ அவருக்கு மல்கோத்ரா திறமை மட்டும் இல்லை. அந்த குடும்பத்தின் ஒரு பகுதியாக இல்லாமல் திறன்களை கற்றுக்கொள்ள ஒரு வழி இருக்கிறது என்று ஷிரோ நினைத்தார். அல்லது வலுவான திறன். இறுதியில் சக்கி அறைக்குள் சென்றிருந்தார், ஆனால் பாடம் தொடங்கியது. இது ஆசிரியர் நேரம். எனவே நிலவனுக்கு பதிவு செய்து அனைத்து மாணவர்களும் என்ன செய்கிறார்கள் அல்லது அவர்களின் நாள் எப்படி செல்கிறது என்பதைப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். டீச்சர், தனுஷ் எங்கே என்று மாணவர் ஒருவர் கேட்டார். இப்போதைக்கு தனுஷ் உடம்பு சரியில்லை என்று நிலவன் பதிலளித்தான். இதைக் கேட்டதும் ஷிரோ ஏதோ பிரச்சனை என்று நினைக்கத் தொடங்கினார். ஹார்டி சபிக்கப்பட்ட பிரிவின் ஒரு பகுதியாக இருக்கிறார். இறுதியில் சபிக்கப்பட்ட தலைவருக்கு வணக்கம் சொல்வது பற்றி ராபின் கூறுகிறார். தனுஷ் ஏற்கனவே சபிக்கப்பட்ட பிரிவின் ஒரு பகுதியாக இருக்கிறாரா? யோசிக்க ஆரம்பித்தான். ஒருவேளை ஹார்டி அவரை மறைத்திருக்கலாம். ஷிரோ அதை ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை, ஆனால் சபிக்கப்பட்ட பிரிவு வினாடிக்கு மிகவும் சுவாரஸ்யமாகி வந்தது. வகுப்பு முடிந்ததும் ஷிரோ பின்னால் இருக்க முடிவு செய்தார். அவர் காத்திருந்தார், சக்கியம் காத்திருப்பதைக் கண்டார். கடைசியில் எல்லாரும் வகுப்பறையை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இப்போது சக்கியம் நிலவனும் மட்டுமே அங்கே எஞ்சியிருந்தனர். ஷிரோ, உனக்கு ஏதாவது உதவி தேவையா? நிலவன் கேட்டான். முடிந்தால் நான் சக்கியிடம் பேச விரும்பினேன், அது தனுஷை பற்றி. நீங்கள் ஒன்றாக வேலை செய்கிறீர்கள் என்பது எனக்குத் தெரியும். நீங்கள் அனைவரும் சபிக்கப்பட்ட பிரிவின் ஒரு பகுதி, இல்லையா? தனுஷ் உட்பட ஷிரோ கூறினார். நீங்கள் என்னிடம் பொய் சொல்ல வேண்டியதில்லை, நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அப்போது தனுஷ் என்னை காப்பாற்றினார், நான் அவரை பற்றி மேலும் அறிய விரும்பினேன். சக்கியம் நிலவனும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர். சரி தனுஷ், நீ வேணும்னா இப்பவே வெளியே வரலாம். இந்த முழு திட்டத்தையும் முதலில் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றான் நிலவன். சில நொடிகள் கழித்து தனுஷ் நிலவனின் பக்கத்தில் நிற்பது போல் தோன்றியது. நிலவன், மன்னிக்கவும், விஷயங்கள் கையை மீறிவிட்டன. என்னால் முடிந்த அனைத்தையும் செய்ய முயற்சிக்கிறேன் என்று தனுஷ் கூறினான். இப்போது சக்கியம் அவரது தலையை அசைத்துக் கொண்டிருந்தார். மேலும் ஷிரோ தனது ஆசிரியர் ஹார்டியின் முகத்தை பார்க்க முயன்றபோது ஒரு படி பின்வாங்கினார். நிலவன் பெயர் வினோதமாக தெரிந்தது போல் தோன்றியது. அவர் உணரும் வரை ஒரு நிமிடம் பிடித்தது. நிலவன் சபிக்கப்பட்ட பிரிவின் தலைவன் நிலவன் தாளேன். இப்போது அவர் யார் என்பது பற்றிய விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தன.
அவர்களின் ஆசிரியருக்கு ஏன் இவ்வளவு தொடர்புகளும் அதிகாரமும் இருந்தது? இப்போது உலகத் தலைவர்கள் முன் நின்று கொண்டிருந்தார். கடந்த காலங்களில் ஜனாதிபதி அல்லது பிரதமருக்கு சமம். இருப்பினும் சபிக்கப்பட்ட பிரிவினர் ஏன் தலைவரின் மேஜையில் இருக்க அனுமதிக்கப்பட்டனர் என்பதை அவர் கொண்டிருந்த சில தொடர்புகளின் மூலம் மட்டுமே அவர் அறியத் தொடங்கினார். ஷிரோ செய்த முதல் காரியம் ஒரு முழங்காலில் இறங்கி தலையை குனிந்ததே. என்னை ஒரு மாணவனாக பார்த்துக் கொண்டதற்கு நன்றி பெருந்தலைவரே. நீங்கள் என்னை தண்டனையிலிருந்து காப்பாற்றினீர்கள், அதே நேரத்தில் உங்கள் ஆட்கள் என்னை மீண்டும் பாதுகாத்திருக்கிறார்கள். ஷிரோ இப்போது செய்வது இயற்கையானது. அவருக்கு எப்படி நடந்து கொள்வது என்று தெரியவில்லை, ஆனால் குறைந்தபட்சம் இந்த மரியாதையுடன் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். நீங்கள் எழுந்திருங்கள், கவலைப்பட வேண்டாம். இங்கே நான் ஒரு ஆசிரியர். சபிக்கப்பட்ட கோஷ்டியில் உள்ளவர்களை நான் அப்படி செய்யவில்லை. நான் ஏன் என் மாணவர்களை உருவாக்க வேண்டும்? நான் உங்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். தனுஷை பொறுத்தவரை இந்த முழு சம்பவத்தை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்க முடியுமானால் அவனைப் பற்றி முழு பள்ளிக்கும் ஏற்கனவே தெரியும் என்பது போல் தெரிகிறது, நிலவன் சொன்னான், சற்று ஏமாற்றத்துடன். இங்கிருக்கும்போது தனுஷ் சில நண்பர்களை உருவாக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆனால் அவன் பள்ளியில் 2 நாட்கள் மட்டுமே இருந்தார். மேலும் அவன் காட்சிக்குப் பிறகு இன்னும் ஒரு மாணவர் என்று மற்றவர்கள் நினைத்தால் அது தனுஷுக்கு நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும். அவரை சண்டையிடுவதற்கு மாணவர்கள் சவால் விடுவார்கள், மற்றவர்கள் அவரது குடும்பத்தைப் பற்றிய விவரங்களை கேட்பார்கள், மேலும் பல. அது சிக்கலுக்கு தகுதியற்றது. உண்மையில் நிலவன் சொன்னான், வேறொரு தீர்வு இருப்பதை உணர்ந்து, நாம் ஏன் மீண்டும் தொடங்க வேண்டும்? பரத்தை நோக்கி உங்கள் தோற்றத்தை மாற்றச் சொல்ல வேண்டும். நான் உங்களை வேறு வகுப்பிற்கு மாற்ற வேண்டும். நான் இனி உங்கள் ஆசிரியராக இருக்க மாட்டேன், ஆனால் நான் சக்கியை மாற்ற வேண்டும். அவர் இந்த வகுப்பில் இல்லை என்பதை யாரும் உணர மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர் அந்த விளைவைக் கொண்டிருப்பார். நிலவன் கூறினான். தனுஷ் அவரிடம் வந்ததும் என்ன செய்வது என்று பேசிக் கொண்டார்கள். நிலவன் வதந்திகளை கேட்பதற்கு முன்பு உண்மையில் என்ன நடந்தது என்பதை முதலில் விளக்கியவர் தனுஷ். மேலும் அவன் என்ன செய்ய விரும்புகிறான் என்பதை அவர்கள் இருவரும் கண்டுபிடிக்க முயன்றனர். ஆச்சரியப்படும் விதமாக தனுஷ் தான் பள்ளியில் இருக்க விரும்புவதாக கூறியிருந்தான். இதுதான் சிறந்த வழி என்றால் அப்படியே ஆகட்டும் என்று தனுஷ் மீண்டும் ஒருமுறை கண்ணுக்குத் தெரியாமல் சென்று பரத் இருந்த இடத்திற்கு செல்ல தயாரானான். காத்திருங்கள், தனுஷின் கால்கள் மறைவதைக் கண்டு ஷிரோ கத்தினான். நான் உங்களிடம் கேட்க விரும்பினேன். உங்கள் திறன் வலுவாக உள்ளது. தற்போது என்னிடம் திறமை இல்லை. எனவே நீங்கள் அதை எனக்கு கற்பிக்க முடியுமா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஷிரோ வேண்டுகோள் விடுத்தார். தனுஷ் திரும்பி புன்னகைப்பதைத் தவிர வேறு எதுவும் செய்யாத நிலவனைப் பார்த்தான். நான் உங்களுக்கு சில அறிவுரை கூறுகிறேன். எனது திறன் யாருக்கும் பொருந்தாது. இதை மேலும் பரப்ப வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் வலிமையின் காரணமாக நீங்கள் என் திறனை துரத்துகிறீர்கள் என்றால் வேண்டாம். திறன்கள் வலுவாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள். மல்கோத்ரா குடும்பத்தை விட அவர்களில் ஒருவர் இப்போது உங்கள் முன்னால் இருக்கிறார். தனுஷ் நிலவனைக் காட்டி சொன்னான். நிழல் திறன், ஷிரோ கூறினார். அத்தியாயம் 973 நிழல் புத்தகங்கள். ஷிரோ நிலவனை பார்த்துக் கொண்டே இருந்தான். அவன் ஆழமாக இருந்த கேள்வியை அவனிடம் கேட்கவில்லை. அவர் யார் என்று கண்டுபிடித்த பிறகு இந்த நபர் யார் என்று அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. நிலவனுக்கு என்ன செய்வது என்று உள்ளுக்குள் விவாதித்துக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது அது நல்ல அறிகுறியாக இருக்கவில்லை. உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நிலவன் இறுதியாக கூறினான். நீ சபிக்கப்பட்ட கோஷ்டியில் சேர விரும்புகிறாயா அல்லது தனுஷ் சொன்ன அதிகாரம் வேண்டும் என்பதற்காக மட்டும் சேர விரும்புகிறாயா? இந்த கட்டத்திலும் நேரத்திலும் ஷிரோ சபிக்கப்பட்ட பிரிவின் மீது ஆர்வம் கொண்டிருந்தாலும் பூமியில் பிறந்தவர் அல்லது மல்கோத்ரா குடும்பத்தில் சேருவது அவரது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று அவர் இன்னும் தலையில் இருந்து வெளியேற முடியவில்லை. அவர் அதைப் பற்றி போதுமான அளவு அறிந்திருக்கவில்லை. சபிக்கப்பட்டார், இறுதியில் அவர் அதை திறமைக்காக செய்கிறார் என்று அவருக்கு தெரியும். அது அவருக்கு உண்மையில் தெரியாத ஒரு திறமை. மல்கோத்ராவை விட வலிமையான திறமை என்று தனுஷ் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். இப்போது அவருக்கு முன்னால் வந்த திடீர் வாய்ப்பு ஆசையாக இருந்தது. அவர் மட்டும் உள்நாட்டில் விவாதித்தவர் அல்ல, நேர்மையாக அமித் தனது ஆன்மா ஆயுதத்தை மேலும் அதிகரிக்க உதவும் நிழல் திறனை மனிதர்களுக்கு கற்பிக்க முயற்சிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்திருந்தாலும் நிலவனுக்கு அது ஒரு நல்ல யோசனை என்று உறுதியாக தெரியவில்லை. திறன், நிழல் இணைப்பு. நிழலை பயன்படுத்துபவர்கள் எந்த நேரத்திலும் ஒருவரையொருவர் பயணிக்கலாம் என்ற கவலை நிலவனின் மனதில் எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. இந்நிலையில் நிழலுக்கு யார் அதிகம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும் போது நிலவன் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் முக்கியமானது. விசுவாசம். மிருதன் போன்ற ஒருவரால் மற்றவர்களை தன்னுடன் கூட அழைத்துச் செல்ல முடிந்தது. எனவே நிழல் திறனை அறிந்த மற்றொரு எதிரியை நிலவன் உருவாக்கினால் எதிர்காலத்தில் விசுவாசமாக இல்லாவிட்டால் அது சிக்கலை ஏற்படுத்தும். திரும்பிய வேம்பையர்களுடன் குறைந்தபட்சம் ஒரு மேற்பரப்பு மட்டத்திலாவது விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு இருந்தது. ஷிரோவை பார்த்து அவர் இன்னும் பதிலளிக்கவில்லை என்ற உண்மையின் அடிப்படையில் அவர் இன்னும் ஒரு முழு முடிவை எடுக்கவில்லை என்று தோன்றியது. உங்கள் நேரத்தை வீணடித்ததற்கு மன்னிக்கவும். ஷிரோ வெட்கப்படுவதைப் போல முகம் சிவந்து குனிந்து அறையை விட்டு வெளியே நடக்கத் தொடங்கினார். சிறிது நேரம் கழித்து தனுஷ் சக்கியுடன் பரத்தை பார்க்கச் சென்றார். மேலும் நிலவன் அவர்கள் இருவரையும் வேறு வகுப்பிற்கு மாற்ற அனுமதிக்குமாறு ஆவணங்களை கோரினார். அந்த பையன்கள் ஒரு கவலை, ஆனால் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் நிலவன் நினைத்தான். ஆனால் இன்னும் அவன் மனதில் ஷிரோ இருந்தான்.
ஷிரோ கடைசியில் திறமையை கற்றுக்கொள்ள வேண்டுமோ என்று யோசித்த நிலவனுக்கு அவனுக்கே சில கேள்விகள் இருந்தன. இராணுவப் பள்ளியில் தனது முதல் ஆண்டு தொடக்கத்தில் சந்திர விளக்கிய பரத்வாஜ் திறன் மனிதர்களின் EMC செல்களை நகலெடுக்க முடியும். அந்த நேரத்தில் நிலவன் நிழல் திறனை கற்றுக்கொண்டபோது வேம்பையரின் உடல் அமைப்பு மனிதர்களிடமிருந்து சற்று வித்தியாசமாக இருந்ததால் சந்திருவால் அவரது திறனை நகலெடுக்க முடியவில்லை. இதனால்தான் பரத் போன்ற ஒரு திறமையை வேம்பையர்களாலும் மனிதர்களாலும் கற்க முடிந்தாலும் சந்திரு மற்றும் தனுஷ் இருவராலும் பரத்தின் திறனை நகலெடுக்க முடியவில்லை. சந்திர நிலவனில் இருந்து நிழல் திறனை நகலெடுக்க முடியவில்லை என்பதற்காக மனிதர்களால் கற்றுக்கொள்வது சாத்தியமற்றது என்று அர்த்தமல்ல. ஆனால் சில விஷயங்கள் அவனை இப்படி சிந்திக்க வைத்தன. திறன் புத்தகத்தையே நிலவன் கண்டுபிடித்த போது அது திறனை கற்றுக்கொண்டால் ஒருவர் இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று அது கூறியது, அல்லது அமைப்பு அதை கூறியது. ஆனால் அமைப்பு பெரும்பாலும் சரியாக இருந்தாலும் எப்போதும் சரியாக இருக்காது. விஷயங்களை கடந்து செல்வதற்கான வழிகள் எப்போதும் இருந்தன, குறிப்பாக மதுவந்தன் போன்ற ஒரு திறனுடன். முதல் அரண்மனையில் சில திறன்களை மனிதர்களும் சிலவற்றை வேம்பையர்களும் மற்றவை இரண்டும் ஏன் கற்றுக்கொள்ள முடிந்தது என்பது தெளிவாக தெரியவில்லை. இதைப் பற்றி மேலும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் மனிதர்கள் இதைப் பற்றி அறியாததாலும் வேம்பையர்கள் கவலைப்படாததாலும் அது நடக்கவே இல்லை. நிச்சயமாக உங்கள் உதவியுடன் நான் இந்த விஷயத்தில் ஆராய்ச்சியாளராக இருக்கலாம், நிலவன் மதுவந்தன் பேசினார். ஷிரோ உங்கள் சோதனை பாடமாக இருப்பார் என்று நினைக்கிறேன். நீங்கள் எந்த வரிகளை மிதிக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள், மதுவந்தன் கடுமையாக எச்சரித்தார். ஒருவரால் நிழலை கற்க முடியுமா என்று நிலவன் சந்தேகப்பட்டதற்கு மற்றொரு காரணம் திறன் புத்தகம்தானே பூட்டிக் கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாலும் அப்போது நிலவன் கருதியிருந்ததாலும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரை கண்டுபிடிக்க முடியாமல் போனதுதான் காரணம். திறன் இருந்தாலும் அப்படியா? அவர்கள் புத்தகத்தை கண்டுபிடித்த நேரத்தில் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அந்த நபர் கற்கும் திறனைக் காட்டிலும் அது உயர்ந்த மட்டத்தில் இருந்திருக்கலாம். இதைப் பற்றி யோசித்த நிலவன் ஷிரோவுக்கு கற்பிக்க வேண்டுமா, சபிக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்த மற்றவர்களுடன் கற்பித்ததைப் போல தானும் கற்பிப்பது சிறந்ததா? அவர்கள் திறனை கற்றுக்கொள்ள முடிந்தாலும் அது நம்ப முடியாத மெதுவான வேகத்தில் கற்றுக்கொள்ளப்பட்டது. மதுவந்தன், அங்கே ஒரு புத்தகம் கிடைத்தால் மற்றவை இருக்கக்கூடாதா? கீழ்மட்ட நிழல் புத்தகங்கள் உண்டா? நிலவன் கேட்டான். நீங்க தப்பா நிலவன் கேட்கிறீங்களான்னு பயமா இருக்கு. தண்டிப்பவர்கள் எப்பொழுதும் ஒரு தனி குடும்பமாகவே கருதப்பட்டனர். அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது அவர்களைப் பொறுத்தது. உண்மையைச் சொல்வதானால் மற்ற குடும்பங்கள் தங்கள் திறன்களுக்காக புத்தகங்களை கூட உருவாக்கவில்லை. குடும்பம் அழிந்தால் அவர்கள் கைவசம் ஒரு புத்தகம் இரகசியமாக இருக்கலாம், ஆனால் பல பிரதிகள் இருக்காது. ஒருவேளை மிருதன் உறக்கத்தில் இருக்கும்போது இதைச் செய்ய முடிவு செய்திருக்கலாம், அல்லது வேறு யாரோ செய்த கோரிக்கையாக இருக்கலாம். இப்போது மிருதன் தனக்கு எதிராக இருப்பதால் அந்த நபரிடம் நேரடியாக கேட்க முடியாமல் போனது மிகவும் மோசமாக இருந்தது. இருப்பினும் மற்ற நிழல் புத்தகங்கள் அங்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மேலும் ஒருவருக்கு திறனை கற்பிப்பதற்கான சரியான சாகுபடி நுட்பங்கள் மற்றும் முறைகள் அவர்களிடம் இருக்கும். அவர் முடிவு செய்தால் ஷிரோவுக்கு கற்பிக்க அதை பயன்படுத்த முடியாவிட்டாலும் சபிக்கப்பட்ட பிரிவில் உள்ள மற்றவர்களை மேம்படுத்த அவன் அதை பயன்படுத்தலாம். இப்போது கேள்வி என்னவென்றால், சாத்தியமான நிழல் புத்தகங்கள் எங்கே இருக்கும்? நிலவனின் மனதில் இதற்கு 3 இடங்கள் அதிகம். முதலில் அவர் நிழல் புத்தகத்தை எங்கே கண்டுபிடித்தார் என்று முதலில் இருக்கும். அவன் முதலில் கிரகத்திற்கு வந்தபோது அந்த இடம் அவருக்கு மிகவும் ஆபத்தானது. இப்போது அவன் முற்றிலும் மாறுபட்ட நபராக இருந்தார். இருப்பினும் இராணுவம் ஏற்கனவே கைலாஸ் மூலம் அந்த இடத்தை முழுமையாக தேடியிருக்கிறது. மற்ற விருப்பம் மிருதன் முதலில் எங்கே கிடைத்தது என்பதுதான். எல்லாவற்றிற்கும் மேலாக தண்டனையாளர்கள் அந்த கிரகத்திற்கு மாற்றப்பட்டனர். மிருதன் நித்திய உறக்கத்திற்கு செல்ல முடிவு செய்த பிறகு எதிர்காலத்திற்கான புத்தகங்களை உருவாக்குவது ஒருவருக்கு அர்த்தமுள்ளதாக இருந்தது. மிருதன் நிழல் திறனுடன் இவ்வளவு நேரம் செலவிட்டதால் தான் கற்ற அறிவை தனக்கு கீழே உள்ளவர்களுக்கு கடத்த விரும்பினான். ஒருவேளை அவர் நிலவனைப் போலவே உணர்ந்து தன்னுடன் சென்ற வேம்பையர்களுக்கெல்லாம் அதை கற்பிக்க விரும்பினார். அங்கே திரும்பிப் போவதைப் பற்றி நினைத்தாலும் கொஞ்சம் கவலையாக இருக்கிறது, நிலவன் நினைத்தான். மிருதன் இன்னும் அங்கே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அங்கே ஒரு மனித குடியிருப்பு இருக்க வேண்டும் என்று எனக்கு நினைவிருக்கிறது. மிருதனின் கடந்த காலச் செயல்களை நினைந்த நிலவன் அவனை ஒரு கெட்டவனாக நினைக்கவே முடியவில்லை. எழுந்தது முதல் அவர் செய்ததெல்லாம் நிலவனுக்கு உதவுவதும் மனிதர்களுக்கு உதவுவதும் தான். அவனுக்குள் ஏதோ மாற்றம் தெரிந்தது, உள்ளுக்குள் வலித்தது. சரி, அது இன்னும் ஒரு இடத்தை விட்டுச் செல்லும் என்று நினைக்கிறேன். 14வது கோட்டை. வேம்பையர் உலகில் முதலில் தண்டகர்களுக்கு சொந்தமான கோட்டை. நிலவன் நடவடிக்கை எடுக்க அதிக நேரம் எடுக்கவில்லை. பள்ளியில் முக்கியமான விஷயங்கள் எதுவும் இல்லை. அவர் இங்கு தனது நேரத்தை அனுபவித்தார். ஆனால் ஹெலன் மற்றும் பரத் அவர்களுக்கு என்ன குழப்பம் வந்தாலும் சமாளிக்க அவன் இன்னும் நம்பினான். சரி, ஒருவேளை பரத் இல்லை, ஆனால் அவர் குறைந்தபட்சம் எனக்கு அறிவிப்பார், நிலவன் நினைத்தான். இருந்தாலும் எப்படியும் அதிக சிரமம் இல்லாமல் இதைச் செய்துவிடலாம் என்று நினைத்தான். அவர் அறிவிக்கப்படாமல் வாள் செய்ய விரும்பவில்லை, குறிப்பாக அது நிழல் பயணர்களுடன் தொடர்புடையது என்பதால். அவருடைய சிறிய எச்சரிக்கை செய்திக்குப் பிறகு ராஜவர்மனும் மற்றவர்களும் உஷார் நிலையில் இருப்பார்கள் என்பதில் உறுதியாக இருந்தான். ஆச்சரியம் என்னவென்றால் அவர்களும் பதில் பெற அதிக நேரம் எடுக்கவில்லை. கோரிக்கை ஏற்கப்பட்டது. 14வது கோட்டையைத் தேட நிலவன் வேம்பையர் உலகத்திற்கு திரும்பலாம். இருப்பினும் ஒரு தடை விதிக்கப்பட்டது.
அவர் கோட்டையை தேடும்போது ராஜவர்மன் தன்னுடன் யாராவது வரவேண்டும் என்று விரும்பினார். அப்படியென்றால் நிலவன், உன் பதில் என்ன? உனக்கு வேண்டுமானால் நான் உங்கள் இடத்திற்குச் செல்லுமாறு நான் கேட்கலாம், நீங்கள் இங்கு திரும்பி வர வேண்டியதில்லை, கைலாஸ் அழைப்பில் கூறினார். இல்லை, பரவாயில்லை. பிரச்சனை வராது என்று நினைக்கிறேன், எப்படியும் மறைக்க ஒன்றுமில்லை, நிலவன் பதிலளித்தான். நானே அதை தேட விரும்புகிறேன். என்னுடைய திறமைக்கு தேவையான சில விஷயங்கள் இருக்கலாம், நான் காவியாவை கையாள முடியும், கவலைப்படாதே. அத்தியாயம் 974 மாற்று ஆசிரியர். முன்பு கூறியது போல் நிலவன் தான் இருந்த நிலையில் இருந்ததால் அவர் விரும்பியபடி வெளியேற சுதந்திரமாக இருந்தான். ஹோம்ரூம் கிளாஸ் மற்றும் பீஸ்ட் ஆயுத வகுப்புகள் போன்ற வகுப்புகள் அவனுக்கு கற்பிக்கப்பட்டிருந்தாலும் அவன் அவர்களுக்கு முன்பே தெரிவிக்க வேண்டும், அதைத்தான் அவன் செய்தான். அவனுக்கு ஆச்சரியமாக அவரது ஹோம்ரூம் வகுப்பு எடுக்கும் நபர் அரிதா. நேர்மையாக நிலவன் தேர்வில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். கடைசியாக அவள் கற்பித்த போது வகுப்பு அவளுக்கு எவ்வளவு நன்றாக பதிலளித்தது என்பதை கருத்தில் கொண்டு. இதற்கு மேல்தான் பள்ளியில் இருந்த காலங்கள் நினைவுக்கு வந்தது. அடிக்கடி மருத்துவ அறைக்கு வரவேண்டி வரும். அரிதா ஒருபோதும் ஒரு மோசமான நபராக தோன்றவில்லை. மேலும் மாணவர்களுக்கு மருத்துவராக இருக்கும் எவரும் அக்கறையுள்ள நபராக இருக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் அவன் அவ்வாறு நம்பினான். குணப்படுத்துபவர்கள் மிகவும் விரும்பப்பட்டனர். மேலும் எந்தவொரு உயர்மட்ட பிரிவிலும் ஒரு பதவியை பெறுவது அவளுக்கு எளிதாக இருந்திருக்கும். அந்த நேரத்தில் அவளுடைய தந்தை ஒரு தலைமை ஜெனரலாக இருந்ததைப் போல அவள் ஏன் இராணுவத்தில் இருக்க தேர்ந்தெடுத்தாள் என்பதற்கு அவளுக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். இன்னும் பரத் மற்றும் சமீரா காயம்பட்ட போது கூட அவள் இருந்தாள். அவளால் முடிந்த உதவி செய்ய முயன்றாள். ஆனால் அது அவள் கைலாசின் மகள் என்பதால் மட்டும்தானா என்று அவனுக்கு தெரியவில்லை. மிருக ஆயுதம் வகுப்பை எடுத்துக்கொள்ளும் நபரை பொறுத்தவரை பெயர் அடையாளம் தெரியாததால் நிலவனுக்கு அது யார் என்று தெரியவில்லை. ஆனால் இன்னும் சில நாட்கள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தான். வேம்பயர் கிரகத்தில் நீண்ட காலம் தங்க அவன் திட்டமிடவில்லை. அவன் திரும்பி வந்த பிறகு அல்ல. அவன் திரும்பும் ஒவ்வொரு முறையும் மோசமான விஷயங்கள் நடக்கும் என்று தோன்றியது. அதனால் அந்த இடத்தைப் பற்றிய சிறந்த நினைவுகள் அவனுக்கு இல்லை. இது நாளின் ஆரம்பம் மற்றும் அரிதா ஒரு மாற்று வீரராக இருந்தபோது ஜெனரல் ஹார்டுக்கு என்ன அவ்வளவு முக்கியமானது என்று அவர் ஆச்சரியப்பட்டார். அவர் திடீரென்று வெளியேற வேண்டியிருந்தது. தற்போது அவள் ஒரு கோப்பை காபி சாப்பிட்டுவிட்டு ஆசிரியர் ஓய்வறையில் இருந்தாள். ஆசிரியர்கள் ஓய்வெடுக்கவும் ஒரு அறை. அவர்களிடம் காபி இயந்திரங்கள், தின்பண்டங்கள், சோஃபாக்கள் மற்றும் அனைத்து வகையான பொருட்கள் இருந்தன. ஒருவர் விரைவாக பவர் நேப் எடுக்க ஒரு நல்ல ஆசுவாசப்படுத்தும் பாட். டீச்சரின் லவுஞ்சிற்குள் அரிதா தனியாக இருக்கவில்லை. அவள் வேலை செய்யும் சக ஊழியர்களான ஆதிநாதன் மற்றும் ஃபேயுடன் பேசிக் கொண்டிருந்தாள். மற்ற 2 சார்ஜன்களும் நிலவனின் கீழ் இருந்தனர் மற்றும் ஒருவருக்கொருவர் ஒரே குழுவில் இருந்தனர். என்ன ஆச்சு அரிதா, உன் முகத்துல கவலையா இருக்கே, இவ்வளவு நாளா டாக்டரா இருந்துட்டு ஹோம்ரூம் டீச்சர்னு கொஞ்சம் பதட்டமா இருக்கா, ஃபே கேட்டான். பெரிய பெருமூச்சு விட்டாள். அது இல்லை, இது பூமியில் பிறந்த தளபதிகளைப் பற்றியது. அவர்கள் மிகவும் திமிர் பிடித்தவர்களாக தெரிகிறது. என்ன நடந்தது என்பதைப் பற்றி நான் உங்களிடம் சொன்னதை நினைவில் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் எதையாவது செய்ய திட்டமிடுகிறார்கள் என்று தெரிகிறது. அவர்கள் வெளிப்படையாக பேசுவதை என்னால் நம்ப முடியவில்லை. நான் கூட அங்கு இல்லை போல. இவர்களும் எங்கள் மாணவர்களே. பெரியவர்கள் ரகசியமாக சண்டையிட்டுக் கொண்டு முதுகுக்குப் பின்னால் சதி செய்யும்போது அவர்கள் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்? அது அவள் மனதில் இருந்த ஒன்று. ஆஸ்கார் காரணமாக இராணுவத்தின் ஒழுங்கு சிறிது மாறிவிட்டது. மேலும் பலர் அதிருப்தி அடைந்தனர். கடந்த காலத்தில் அரிதா அவர்கள் வேறு இராணுவ தளத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் தலைமை தளபதிகள் எவருக்கும் முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் ஆஸ்கார் என்ன காட்ட விரும்புகிறார் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். இராணுவம் என்பது ஒரு ஒற்றைப்படை அல்ல. இராணுவம் என்பது வளங்களையும் சக்திகளையும் பகிர்ந்து கொள்ளும் இந்த குழுக்கள் அனைத்தையும் கொண்ட குழுவாகும். நிச்சயமாக சிலருக்கு இது பிடிக்கவில்லை மற்றும் பழகுவது கடினமாக இருந்தது. ஆனால் அவர்களை ஒன்றாக வைத்திருந்தது என்னவென்றால் அவர்கள் இன்னும் ஆஸ்கார் விருதை மிக உயர்ந்த இடத்தில் வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக கூட்டணியில் உள்ள மற்ற குழுக்களின் பலம் இருந்தது. நீங்கள் முன்பு சொன்னதிலிருந்து ஹார்டி சபிக்கப்பட்ட கோஷ்டியில் சிறியவர் இல்லை என்று தெரிகிறது. அவருக்கு அவ்வளவு சக்தி இருந்தால் அவர்கள் அவரை என்ன செய்ய திட்டமிட்டுள்ளனர் என்பதைப் பற்றி நான் அதிகம் கவலைப்பட மாட்டேன், ஆதிநாதன் தெரிவித்தார். சத்தியமா? சில சமயங்களில் இவர்களுடைய முட்டாள்தனமான செயல்களாலோ அல்லது யாரேனும் கையை ஆட்டுவதாலோ இந்த அமைப்பில் இருந்து வடிகட்டப்பட வேண்டும். விக்ரமாதித்தனுக்கும் அப்படித்தான் இருந்தது. அவரைப் பற்றி நாம் அனைவரும் எப்படி உணர்ந்தோம் என்பது எனக்கு தெரியும். ஆதிநாதன் சொன்னதை எடுத்துக்கொண்டால் இந்த விஷயம் அசிங்கமாகிவிடாது என்று அவள் நம்பினாள். ஆஸ்கார் விஷயங்களை எப்படி இருந்தபடியே விளையாட விடுகிறார் என்பதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அரிதாவுக்கு ஹோம்ரூம் கிளாஸ் நல்லபடியாக நடந்தது. வெளிப்படையாகவே டீச்சர் ஹார்டி எங்கே போனார் என்று பலர் கேட்டனர். ஆனால் அவர் தலைமை ஜெனரலாக இருந்ததால் விளக்குவது எளிதாக இருந்தது. அவர் பள்ளியை விட இராணுவ குழுவுடன் ஒப்பந்தங்களைப் பற்றி விவாதிப்பதில் அல்லது ஏதாவது செய்வதில் மும்முரமாக இருப்பார் என்று அவர்கள் கற்பனை செய்தனர். இருப்பினும் மிருக வர்க்கம் வேறு கதையாக இருந்தது. நிலவனின் மாற்றத்திற்காக அவர்கள் பூமியில் உள்ள மற்ற குழுக்களில் ஏடன் என்ற பெயரில் ஒரு ஆசிரியரை பிடித்தனர்.
அவர் ஒரு மோசமான ஆசிரியர் என்பதல்ல, மாணவர்கள் அதை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் ஹார்டியின் கற்பித்தல் முறைகளைப் பற்றி அவர் தொடர்ந்து புகார் அளித்தார். நீங்கள் விரும்பும் எந்த ஆயுதத்தையும் முயற்சிக்க அவர் எப்படி அனுமதித்தார்? ஏடன் கொப்பளித்தார். நீங்கள் குழந்தைகள் மட்டுமே, எங்கள் திறன்களைப் பற்றி அதிகம் அறிந்திருக்கவில்லை, மிருக ஆயுதங்களைப் பற்றி எதுவும் தெரியாது. உங்கள் திறமை என்ன? எர்க் டெலிகெனிசிஸ் வீனஸ் பதிலளித்தார். உங்கள் வகை திறனுடன் வரம்புள்ள மிருக ஆயுதம் சிறந்தது, அல்லது குறைந்தபட்சம் நீங்கள் எரியும் ஒரு எரிபொருளையாவது. ஏடன் இந்த வழியில் சென்றார். மாணவர்களிடம் அவர்களின் திறன் என்ன என்று கேட்டு ஒரு வகை ஆயுதத்தை பரிந்துரைத்தார் அல்லது அவர்களுக்கு நேரடியாக ஒப்படைத்தார். இந்த முறையால் மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டது. அவர்களில் சிலர் பயன்படுத்த ஒரு மிருக ஆயுதத்தை எடுப்பதில் சிரமப்பட்டனர். எல்லாவற்றிற்கும் மேலாக பலர் இருந்தனர், மேலும் யாரோ சிறந்ததைச் சொன்னதை அவர்கள் விரும்பினர். அவர்கள் திறமைக்கு ஏற்றதாக இருந்தாலும் அவர்கள் குறிப்பாக விரும்பாத ஆயுதத்தால் அவர்கள் தள்ளப்பட்டதை மற்றவர்கள் விரும்பவில்லை. இது 2 வெவ்வேறு பாணிகளால் வகுப்பறையை பிரித்தது. மேலும் ஒரு மாணவருக்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இருந்தது. உனக்கு என்ன திறமை இருக்கிறது? ஏடன் கேட்டான். ஷிரோ சில வினாடிகள் சுற்றி பார்த்தார். அவர் பதில் சொல்ல விரும்பவில்லை, ஏனென்றால் அது தன்னை மற்றவர்களிடையே இலக்காக மாற்றும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவரது பள்ளிக்குச் செல்லும் மற்றொருவர் அவருக்கான பதிலை கூச்சலிட்டார். அவனுக்கு எந்த திறமையும் இல்லை சார், ஒரு மாணவர் சத்தம் போட்டார். இதைப் பற்றி அறியாத மற்றவர்கள், இது ஒரு அபூர்வ காட்சி என்பதால் அவர் எப்படி இவ்வளவு தூரம் வந்தார் அல்லது இல்லையே என்ற அவரது நியாயத்தை யோசிக்கத் தொடங்கினர். டீச்சர் ஏதாவது சொல்வார் என்று காத்திருந்தார், ஆனால் எதையும் சொல்வதை விட அவர் அப்படியே நகர்ந்தார். ஷிரோவுக்கு மூச்சுக்கு கீழே அவன் உதடுகளால் வாய்மொழிந்த வார்த்தைகள் தெரிந்தன. நேர விரயம். நிலவன், நீயும் இதையெல்லாம் கடந்துவிட்டாயா? ஷிரோ வெட்கப்படுவதைப் போலவும் தான் ஒரு குப்பை துண்டு போலவும் அலட்சியப்படுத்தியதைப் போல நினைத்தான். பள்ளியில் டெலிபோர்ட்டரை பயன்படுத்தி நிலவன் சதிக்கப்பட்ட கப்பலில் ஏறக்குறைய ஒரு நொடியில் பயணிக்க முடிந்தது. அவன் கடந்து செல்லும் போது அனைவருக்கும் ஒரு விரைவான வணக்கம் இருந்தது. ஆனால் நிலவன் இதை சீக்கிரம் செய்ய விரும்பியதால் சும்மா சிட்சாட் செய்ய நேரம் இல்லை. சபிக்கப்பட்ட கப்பலில் இருந்து அவன் டெலிபோர்ட்டரை பயன்படுத்தி வேம்பயர் உலகத்திற்கு திரும்புவான். அவன் 2 டெலிபோர்ட்டர்கள் மூலம் பயணம் செய்ய வேண்டியிருந்தாலும் வேம்பயர் உலகத்துடன் இணைக்கப்பட்ட பள்ளியில் டெலிபோர்ட்டரை வைத்திருப்பதை விட இது சிறந்தது. நுழைந்தவுடன் அவன் இறுதியாக 10வது கோட்டையில் நேரடியாக புதிய சிம்மாசன அறைக்குள் தோன்றினான். பெரிய ஹாலைச் சூழ்ந்திருந்த சாதாரண 2 நிறங்கள், பெரிய கரை படிந்த கண்ணாடி ஜன்னல்கள் அந்த பகுதியைக் கண்டும் காணாத வண்ணம் இருந்தன. முன்னால் வளைவு கதவுகள் வரை ஒரு சிவப்பு கம்பளம் போடப்பட்டது. நிலவனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது என்னவென்றால் அவனை வரவேற்க 2 பேர் இருந்தனர். ஒருவருக்கு கைலாஸ், மற்றொன்று காவியா. ஆஹா, ராஜவர்மன் உண்மையில் வேகமாக வேலை செய்ய விரும்புகிறார். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நிலவன் என்றார் கைலாஸ். இங்கே விஷயங்கள் நன்றாக நடந்தன, மறுபுறம் உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும் என்று நம்புகிறேன். டெலிபோர்ட்டரை விட்டு விலகி அவன் முன்னோக்கி நடக்க காவியா பின் தொடர ஆரம்பித்தாள். இங்கேயும் அங்கேயும் சில சிறிய பிரச்சனைகள், ஆனால் எதுவும் என்னால் சமாளிக்க முடியவில்லை. உங்கள் மகள் நன்றாக இருக்கிறாள். நீங்கள் இருவரும் விரைவில் ஒருவரை ஒருவர் சந்திப்பீர்கள் என்று நம்புகிறேன். நிலவன் விரைவில் அறையை விட்டு வெளியேறினான். அவனது அடுத்த இலக்கு 14வது கோட்டை. அத்தியாயம் 975. அதே, ஆனால் வேறுபட்டது. தனுஷ் பரத்தை சந்தித்த பிறகு மீண்டும் தனது ஆன்மா ஆயுதத்தை பயன்படுத்தி ஒரு புதிய மண் முகமூடியை அணிந்து கொண்டு தனுஷ் தனது தோற்றத்தை மாற்ற முடிந்தது. இந்த நேரத்தில் தனுஷ் எப்படி இருப்பான் என்பதில் நிறைய மாற்றம் தேவை, ஏனென்றால் ஒருவரின் முடியின் நிறத்தை அவன் மாற்றினால் மற்றவர்களுக்கு தெரியும். பரத் சிறந்த ஆன் தி ஸ்பாட் சிந்தனையாளராக இல்லாததால் அவனுக்கு முன்னால் பார்க்கக்கூடியதை மட்டுமே உருவாக்க முடிந்தது. சில வினாடிகள் கழித்து தனுஷ் சக்கியின் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நகலைப் போல தோற்றமளித்தான். குட்டையான ஹேர்கட் கொண்ட சாதாரண தோற்றமுடைய முகம். இந்த முறை ஒன்றும் தனித்து நிற்கவில்லை, இருப்பினும் ஒரு சிறிய வித்தியாசம் இருந்தது. அது இப்போது தனுஷின் தலைமுடி ஜெட் கருப்பாக இருந்தது, அதே சமயம் சக்கியின் தலைமுடி அடர் பழுப்பு நிறத்தில் இருந்தது. ஏன் அப்படி செய்வீர்கள்? நாங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கிறோம், சக்கி கேட்டார். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கா? பரத் யோசித்து இருவருக்குமே வெவ்வேறான ஹேர் கலர் கொடுத்ததை மட்டும் உணர்ந்தான். முகமூடியை உருவாக்கும் போது நான் ஒரு விவரத்தை மறந்துவிட்டேன். என்னை நம்புங்கள், நீங்கள் தனித்து நிற்க மாட்டீர்கள். நீங்கள் இருவர் இருப்பதால் அது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தாது. அவர்கள் உங்களை ஒரே நபர் என்று கூட நினைக்கலாம். பரத் யார் என்பதை சக்கி அறிந்திருந்தார். அவர் நம்பகமான நபராக இருக்க வேண்டும். சபிக்கப்பட்ட கப்பல் பாதுகாப்பாளர் என்று பெயரிடப்பட்டார். காகங்கள் சேர்ந்தபோது நடந்த சம்பவமே இதற்கு காரணம். பரத் ஒரு எரிச்சலை விரைவாக சமாளித்தார். ஆனால் சக்கி சண்டையிடுவதே தனக்கு தெரிந்த ஒரே விஷயம் என்பதை உணர ஆரம்பித்தான். மோசமான விஷயம் என்னவென்றால் சக்கியும் தனுஷும் இப்போது மாற்றப்பட்ட வகுப்பு பரத்தின் வகுப்பு. பரத் முக்கிய ஆசிரியராக இல்லாவிட்டாலும் அவர் உதவியாளராக இருந்தார். அடிக்கடி பின்னால் அமர்ந்து மாணவர்களை பார்த்துக் கொண்டிருப்பவர். எதுவாக இருந்தாலும் மாணவர்களை பயமுறுத்தும் உருவமாகவே இருந்தார் பரத். பரத் முதலில் சேர்ந்தபோது ஆசிரியர் அவரிடம் பல விஷயங்களில் உதவ முடியுமா அல்லது அவர் என்ன திறமையானவர் என்று கேட்டார். ஆனால் பரத் எதுவும் தெரியாதது போல் தோன்றியது. மேலும் அவர் தொட்டது அல்லது உதவ முயற்சித்தது எல்லாம் முடிவடையும் மோசமான
பல விலையுயர்ந்த பொருட்கள் கூட இருந்தன. அதை எப்படி பயன்படுத்துவது என்று பரத் கண்டுபிடிக்க முடியாத போது அவர் அதை அடிக்கவும் அதை முழுவதுமாக உடைக்கவும் நாடினார். எனவே வகுப்பை மட்டும் கட்டுப்படுத்தும்படியும் கவனக்குறைவாக நடந்து கொள்ளும் குழந்தைகளை பிடிக்கும்படியும் ஆசிரியர் கேட்டுக்கொண்டார். சக்கி இதற்கான பரத்தின் முறையை பார்த்து அவரை மிகவும் பயமுறுத்தினார். வகுப்பில் ஒரு சில குழந்தைகள் மாறி மாறி பேசத் தொடங்கினால் அவர் எங்கும் வெளியே வந்து அவர்களுக்கு பின்னால் நின்று அவர்களின் தோள்களை எட்டிப் பார்ப்பார். அவர் கண்களை தொடர்பு கொள்ள முடியும். இறுதியில் மாணவர்கள் விலகிப் பார்க்கும் வரை அவர் கண் இமைக்க மாட்டார். அப்போது பல மாணவர்கள் பரத்தை உரைத்து பார்க்கும் போட்டிக்கு சவால் விட முயன்றனர். ஆனால் யாரும் வெற்றி பெறவில்லை. அவர்கள் அனைவரும் தலையை திருப்பினர். குழந்தைகள் தங்கள் முதுகுத்தண்டில் ஒரு கூச்சத்தையும் காற்றில் அதிக எடையையும் உணர முடியும். அதன் பிறகு அவர்கள் மீண்டும் பேசவே இல்லை. இதற்காகத்தான் அவரை ஜொம்பி பரத் என்று அழைக்கிறார்களா? மாணவர்கள் நினைத்தார்கள். அவருடைய கண்களை பாருங்கள். அவர் கவனிக்கவில்லை என்று நாம் நினைக்கும் போது கூட எப்படியாவது அவர் நம்மை கேட்க முடியும். அவர் எப்போதும் பார்த்துக் கொண்டிருக்கிறாரு. எனக்கு பயங்கர கனவுகள் வருகின்றன. ஒருமுறை நான் விழித்தேன். அவர் அறையின் மூலையில் நிற்பதை பார்த்தேன். ஆமாம், அவர் கத்துவதை நான் கேட்டேன். என்னை பார்க்காதே, நிறுத்து. அவராக இருந்திருக்கலாம். அவர் தூங்கவே மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். அவர் தூங்கும் புகைப்படத்தை யாராவது எடுத்தால் குறைந்தபட்சம் 50,000 கிரெடிட்கள் கிடைக்கும் என்று ஒரு பந்தயம் நடக்கிறது. சக்கியை பொறுத்தவரை இது பனிப்பாறையின் முனை மட்டுமே. மோசமான விஷயம் என்னவென்றால் அவர்கள் இருவரும் மாற்றப்பட்ட போது தனுஷுக்கு புதிய பெயரை உருவாக்கும் பொறுப்பை பரத் ஏற்றிருந்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக இப்போது அனைவருக்கும் தனுஷ் தெரியும். அவனை தேடுகிறார்கள். அவனுக்கு ஒரு புதிய மாற்றுப் பெயர் தேவை. மேலும் அவன் லிசுடன் செல்ல முடிவு செய்திருந்தான். அவர் முயற்சி செய்யாதது போல் இருந்தது. தனுஷ் பின்னோக்கி உச்சரித்ததால் மக்கள் வேலை செய்ய முடியாது என்று நினைக்கிறீர்களா? சக்கி நினைத்தார். இருந்தபோதிலும் தனுஷ் தொடர்ந்து வகுப்புகளை தொடர முடியும் என்பதில் அவர் மகிழ்ச்சியடைந்தார். அவருடன் சிறிது நேரம் இருந்த பிறகு தனுஷ் இன்னும் பள்ளிக்குச் செல்ல விரும்புவது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் எவ்வளவு வெட்கப்படுகிறான், எல்லாவற்றுக்கும் பயப்படுகிறான், பள்ளியை வெறுக்கிறான் என்பதை அடிப்படையாக கொண்டு அவர் நினைத்தார். ஆனால் அது அப்படித் தெரியவில்லை. சக்கி இதை கற்றுக்கொண்ட பிறகு முழு விஷயமும் கொஞ்சம் மனதுக்கு இதமாக தோன்றியது. இப்போது சக்கி அவனுக்கு உதவ தன்னால் முடிந்ததைச் செய்ய விரும்பினார். இருப்பினும் அவர் கோபப்படாமல் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அவரது சக்தியை பார்த்த பிறகு. ஷிரோ, வீனஸ் மற்றும் ஸ்வின் இருந்த இடத்தில் அவர்கள் தற்போது மற்றொரு மிருக வகுப்பில் பாடம் நடத்தினார்கள். மீண்டும் ஏடன் நடத்துகிறார். இன்று அவர் நேற்றை விட கோபமாக இருப்பதாக தோன்றியது. இன்றைய பாடம் பீட் ஆயுதத்தை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை குழந்தைகளுக்கு கற்பிப்பது பற்றியது. இருப்பினும் பல மாணவர்கள் சிரமப்பட்டனர். ஏடன் ஒருவரிடம் மிகவும் கோபமடைந்தார். அவர் மாணவரின் கையிலிருந்து ஆயுதத்தை அகற்றி அதை பிரகாசமான சிவப்பு நிறத்தில் துடிக்கச் செய்தார். நாம் சந்தித்த முதல் நாளிலேயே கோபமாக இருந்தார் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது அவர் மறுநாள் அமைதியாக இருப்பது போல் தெரிகிறது. அவருக்கு என்ன தவறு? வீனஸின் இடம் கிசுகிசுத்தார். எனக்கு தெரியாது. ஆனால் அவர் இப்போது 2 வகுப்புகளுக்கு பாடம் நடத்த வேண்டும். ஹார்டுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று அவர் மிகவும் கோபமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். குறைந்தபட்சம் அதுதான் பிரச்சனையின் பாதையாக தெரிகிறது, ஸ்வின் பதிலளித்தார். அதற்கும் மேலான காரணங்கள் இருந்தன. வேலைப்பளு அதிகமாகிவிட்டது என்று ஏடன் எரிச்சலடைந்தது உண்மைதான். முதலில் அவர் தனது வகுப்பில் செய்ய வேண்டியதை மீண்டும் செய்வது போல் எளிமையாக இருக்கும் என்று நினைத்தார். இருப்பினும் ஹார்டை கற்பித்ததன் காரணமாக முதல் பாடத்தை மீண்டும் கற்பிக்க வேண்டியிருந்தது. இப்போது அவர்களால் 2வது பாடத்தில் முன்னேற முடியவில்லை. உங்களுக்கு என்ன தவறு? மற்ற வகுப்பினர் அனைவரும் மிருக ஆயுதங்களை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை ஏற்கனவே கற்றுக்கொண்டனர். இப்போது அடுத்த கட்டத்திற்குச் செல்கிறார்கள், ஏடன் புகார் செய்தார். ஏடன் அறியாதது என்னவென்றால் ஜெனரல் ஹார்டியின் வகுப்பில் கலந்து கொண்ட நிறைய மாணவர்கள் உண்மையில் 2ஆம் வகுப்பைச் சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு பலவீனமான திறன்கள் இருப்பதாகவும் அல்லது அவர்களின் ஏம்சி செல்களை ஒருபோதும் மேம்படுத்த முடியாது என்றும் அறிந்ததால் அவர்கள் மிருக வகுப்பில் சேர முடிவு செய்தனர். இதற்கு மேல் வகுப்பில் அவரது ஆர்ப்பாட்டம் மற்றும் அவரது பேச்சுகள் உண்மையில் பலரை ஊக்கப்படுத்தியது. எனவே மெதுவாக அல்லது பலவீனமான பல கீழ்நிலை மாணவர்கள் மிருக வகுப்பில் கலந்து கொண்டனர். ஹார்டியின் மோசமான போதனையே இதற்கு காரணம் என்று ஏடன் நினைத்தார். இதை உணரவில்லை. இருப்பினும் குறைந்தபட்சம் ஏடன் அவர்களுக்கு கற்பித்ததைத் தொடர்ந்தார். மேலும் கோபத்தால் மணிக்கட்டில் இங்கேயும் அங்கேயும் ஒரு லேசான அறை அவர் செல்லக்கூடிய தூரம் இருந்தது. நான் ஷிரோவை பற்றி மோசமாக உணர்கிறேன். அவர்கள் இருவரும் தங்கள் ஆயுதங்களை செயல்படுத்த முயற்சிப்பது போல் பாசாங்கு செய்து கொண்டிருந்தபோது ஸ்வின் கிசுகிசுத்தார். அவர்களும் இதன் பின்னணியில் உள்ள கருத்தை உண்மையில் புரிந்து கொள்ளவில்லை. மேலும் தங்களை அறைந்து விடுமோ என்று பயந்து ஆசிரியரை தவிர்த்தனர். அதே நேரத்தில் ஆசிரியர் அவர்களை தவிர்ப்பது போல் தோன்றியது. இருப்பினும் அவர் ஒருமுறை கூட பார்க்க முயற்சிக்காத ஒரு நபர் இருந்தார். அது ஷிரோ. ஏடன் ஆசிரியராக ஆனதில் இருந்து சொந்தமாக விடப்பட்டவர் யார்? அவர் தனது சொந்த முயற்சியில் ஆயுதங்களை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை கற்றுக்கொண்டார். அனைவருக்கும் தெரியாது. அவர் ஏற்கனவே வெற்றி பெற்றார். ஆனால் ஷிரோ தற்பெருமை காட்ட மாட்டார். ஏனென்றால் அது அவரை எங்கும் கொண்டு செல்லாது என்று அவருக்கு தெரியும். என்னை நிரூபிப்பதில் நான் இன்னும் ஒரு படி நெருக்கமாக இருக்கிறேன். நிலவனும் தனுஷும் தங்கள் திறமையை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் என்னை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை நான் கைவேலை மூலம் காட்ட வேண்டும், ஷிரோ யோசித்தார்.
வகுப்பு முடிந்ததும் ஏடன் அனைத்து மாணவர்களையும் ஒன்று திரட்டி அனைவரையும் பார்த்தபடி தலையை மட்டும் ஆட்டினார். 150 அல்லது அதற்கு மேற்பட்ட மாணவர்களில் 25 பேர் மட்டுமே ஆயுதங்களை செயல்படுத்த முடிந்தது. இது பயங்கரமானது. மற்றவர்கள் கற்றுக்கொள்வதில் எவ்வளவு மெதுவாக இருந்தார்கள் என்பதனால் அவர் எல்லோரையும் சென்றடையச் செல்ல சிறிது நேரம் பிடித்தது. அவர் அதை அறியும் முன்பே வகுப்பு முடிந்துவிட்டது. பாருங்கள், நான் ஒரு கோபமான ஆசிரியராக இருக்க முயற்சிக்கவில்லை, ஆனால் நீங்கள் உங்களை சங்கடப்படுத்துவதை நான் விரும்பவில்லை என்று ஏடன் கூறினார். அடுத்த வாரத்திற்குப் பிறகு எல்லா மிருக ஆயுத வகுப்புகளும் கூட்டு வகுப்பு நடத்தப் போகிறது. நாங்கள் ஒரு சிறிய போட்டியை நடத்தப் போகிறோம். நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செய்கிறீர்கள் என்பதன் அடிப்படையில் உங்கள் சபிக்கப்பட்ட வீட்டை நோக்கிச் செல்லும் புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். உண்மையாக, நீங்கள் இப்போது இப்படி வெளியே சென்றால் நீங்கள் அனைவரும் படுகொலை செய்யப்படுவீர்கள். இந்த செய்தியை அறிந்த மாணவர்கள் சிலர் பதற்றமடைந்தனர். அவர்கள் ஏற்கனவே தங்கள் ஆயுதங்களை எவ்வாறு செயல்படுத்துவது என்று தெரியாமல் மோசமாக உணர்ந்தனர். மேலும் இதை கற்றுக்கொள்வது அவர்களுக்கு அதிக அழுத்தத்தை அளித்தது. பொதுவாக மிருக ஆயுதங்கள் உட்பட ஸ்பேரிங் போட்டிகளில் அவர்கள் தங்கள் அபிலேட்டுகளையும் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டனர். உண்மையான போரை உருவகப்படுத்த மற்ற குழுக்களில் உள்ள மற்ற தளபதிகள் அனைவரும் அங்கு இருக்கப் போகிறார்களா என்றால் என்னை காட்டிக்கொள்ள இதுவே எனக்கு வாய்ப்பாக இருக்கலாம், ஷிரோ யோசித்தார். வீனஸ் மற்றும் ஸ்வின் மற்றொரு யோசனை இருந்தது. ஒரு வாரம் ஜெனரல் ஹார்டி திரும்பி வந்துவிடுவார் என்று நம்புகிறேன். இல்லையெனில் இந்த ஆசிரியருடன் நாம் எங்கும் செல்ல முடியாது என்று நினைக்கிறேன். ஒருவேளை அவர் எங்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம். எங்கள் மொத்த வகுப்பும் கேலிப் பொருளாக மாறப்போகிறது, ஸ்வின் நினைத்தான். ஹார்டி சார், நீங்கள் எங்கே என்ன செய்கிறீர்கள்?